அந்த 18 வயசில் லண்டனில் போய் சட்டம் படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட செலவாச்சு. அப்போ ஒரு வெள்ளைக்காரர், அவர் பேர் பெல்லுன்னு பேர், அவர் என்ன சொன்னாராம், இங்கிலாந்தில் இருந்துக்கிட்டா நீ சட்டம் பண்ண போகிற, படிக்க போகிற, இந்த வேலையெல்லாம் செய்ய போகிற, உங்கள் ஊரில் தானே பண்ண போகிற, உங்கள் ஊருக்கு இதெல்லாம் தேவையில்லையே, எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு செலவு பண்ணி படிக்கிற, இந்த மாதிரி உடைகளுக்கு செலவு பண்ணுற, இந்த நாகரிகத்துக்கு ஏன் செலவு பண்ணுறேன்னு சொன்ன உடனே இவர் மனசுக்கு டக்குன்னு பட்டுடுச்சு. அடாடா, இவ்வளவு செலவு பண்ணி நம்ம அண்ணனுக்கு கொடுத்து நம்ம ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கோமே. உடனே அவர் எல்லாத்தையும் மாறிட்டு எளிய வாழ்க்கை அவர் கற்றுக்கிட்டது எங்கன்னா லண்டனில் கற்றுக்கிட்டார். 3வது அவர் 24வது வயதில் இங்கே சட்டம் அவருடைய படித்தாலும் அவருக்கு ஒரு குறை இருக்குது. என்ன குறைன்னு சொன்னால், எழுந்து நின்று வாதாட முடியாது. ஒரு சின்ன கேஸில் எந்திரிச்சு நின்னார், தலையெல்லாம் சுற்றி கை காலெல்லாம் ஆடிடுச்சு, உட்காந்துக்கிட்டார், அந்த கேஸை கொடுத்துட்டார். அதனால் அப்படி தோற்று போன ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருந்த ஒரு இளைஞர், 24 வயது இளைஞர், ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பிரியத்தோடு ஒடிய போயிட்டார் இந்தியா விட்டு. 24 வயசில் போய் அங்கே இறங்குறார். கருப்பு கலராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி தள்ளி விட்டாங்க. மேரிட்ஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷனில் ஜூன் 5ஆம் தேதி 1893 தள்ளி விட்டாங்க. உடம்புல இந்த தூசியெல்லாம் தட்டிக்கிட்டு நிமிர்ந்து எழுந்து நின்றான் மகாத்மா என்ற மனிதன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பல பேர் சொல்லுவாங்க அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்தார்னு. என்னை பொறுத்த வரையும் ஜூன் 5ஆம் தேதி 1893 மேரிட்ஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷனில் தான் காந்தி உண்மையாக பிறந்தார்.